Was about how big of a fan you are of Allu Arjun. I am a fan of Allu Arjun from my childhood. When I saw the July movie, I became his fan. And after seeing Vala Vaikuntapuram, Na Per Surya and Son of Satyamurthy Sarenodu, I became his diehard fan. When I saw Pushpa 1, I decided whenever I see Allu Arjun, I have to become his cult fan. Yes. If I see a single photo of Allu Arjun, I will die for him. How do you think Pushpa 2 is going to be? Pushpa 2 is going to be 200 crores pakka. 200 crores pakka. கேவலத வெறியாயிர போறே. அண்ணன் குழம்பிட்டாருடா. ஆக்சுவலா இந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா 1000 crores அட்வர்டைஸ் பண்ணாங்க. 2000 crores சொல்றதுக்கு அண்ணன் வந்து 200 crores. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் நார்த் இந்தியன் ரீல்ஸ் தான் இந்த மொத்த படமே. இந்த 30 செகண்ட் அட்டென்ஷன் ஸ்பான் இருக்கும்ல, அவங்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தா ஒவ்வொரு 30 செகண்டும் மூடு மாறிட்டே இருக்கும், மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் ஒண்ணுக்கொண்டு தொடர்பு இல்லாத விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு டோபமைன் ஹிட்லயே இருப்பீங்க. நீங்க என் தலைவன் வந்துட்டாண்டா அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இது படம் இல்ல இந்த வந்துட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இந்த படம் உங்களையே ரைட்டு தூக்கி போட்டு சொரிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பறந்துகிட்டே இருப்பாங்க, புழுதி பறக்க. படம் ஃபுல்லாவே ஹீரோக்கும் வில்லனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப்ல வந்து படம் வந்து கட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. பார்ட் 2க்கு லீடு கொடுத்து அதே தான் அதுல இருந்து சொல்ல முடியாது. பட் அதே தான் இந்த படத்துலயும் ஆகுது. பட் சைட்ல வேற வேற கிளை கதைகளை ஆட் பண்ணி இவங்க வந்து மெத்தி வச்சிருக்காங்க படம் ஃபுல்லாவே. மற்றபடிக்கு பெருசாலாம் இந்த படத்துல வேற எதுவுமே இல்ல. இந்த படம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மாஸ் ஸ்பைசி பான் மசாலாவா இல்ல அப்படி சொன்னாலும் தப்பு இல்ல. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹீரோ ஓரியன்டட் ஃபிலிம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ தான். ஹீரோ தவிர்த்து அந்த வேர்ல்ட்ல யாருமே இல்ல. அந்த மாதிரிதான் இந்த படம். அதாவது ஒரு கோடாரி எடுத்து அவர் நெஞ்சில குத்துனா கூட தூக்கி போட்டு வேற ஏதாவது எடுத்துட்டு வந்து இதோட ஷார்ப் எடுத்துட்டு வேற எங்கேயாவது குத்திட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவாரு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சைட் பை சைடு என் தாட் ப்ராசஸ்ல இன்னும் வேற ஒன்று ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த நாதஸ்வர ஸ்பூஃப் ஒன்று நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதுதான் எனக்கு ஓடிட்டு இருந்தது. எதை கொடுத்தாலும் பண்ணுவாரு, என்ன சொன்னாலும் செய்வாரு. அந்த மாதிரிதான் இந்த படம். அப்படிதான் தம்பி எல்லாமே பண்ணோடா தம்பி. அண்ணன் பண்ணாதது என்ன இருக்கு சொல்லு. கொண்டா என்ன சோப்பு பண்ண முடியலையா? சோத்துல 2 இடி இடிச்சு பல்ல வச்சு ஓபன் பண்ணுங்க. ஓபன் ஆயிரும். ஓபன் ஆயிடுச்சா? ஓகே. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலும் மெனக்கட்டுல இவங்க பண்ணல. ஓகே எழுதியிருக்காங்க அவ்வளவுதான். மற்றபடிக்கு ஒரு ட்விஸ்ட் டேர்னு ரொம்ப பரபரப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதான் சொல்லிட்டோமே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் மசாலா என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான். 3 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒர்த் இல்லாத ஒரு படம் தான். இதனாலேயே பாத்தீங்கன்னா நல்லா வர வேண்டிய சில சீனே பாத்தீங்கன்னா கிரிப்பா இல்லாம லென்த்தா இவங்களே இழுத்து வச்சிருக்காங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், லென்த் பிரச்சனை தான் இந்த படத்துக்கு. பட் உட்காரவே முடியல, சட்டு முடிச்சு விடுங்கடா அந்த மாதிரியும் அந்த ரேஞ்சிலும் இல்ல. ஓகே போகுது அந்த மாதிரி தான் இருக்கு படம் ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் என்ன சொல்றேன்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓகே அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டால இல்ல, பாக்குற அளவுக்கு தான் இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் அது கிளைமேக்ஸ் எல்லாம் போக போக ரைட்டு ஓகே அந்த ரேஞ்சில தான் இருக்கு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டருக்குமே பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கோப்பே கிடையாது. இதுல ஃபகத் ஃபாசில் பாத்தீங்கன்னா நல்லா நடிச்சிருக்காரு. பட் கம்ப்ளீட்டா அவர் வந்து இந்த படத்துல வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஹீரோ கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாசுக்கு ஒரு ஹீரோ தேவை. அந்த ரேஞ்சில தான் படம் ஃபுல்லாவே அவரும் இருந்துட்டாரு. ஹீரோயின் கேரக்டர் வந்து எப்படின்னா, உனக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டுல ஒரு வேலை, அதுக்கு குறுக்கா இங்கிட்ட நடந்துக்கோ, அவ்வளவுதான். உனக்கு உன்னோட மீட்டர் அவ்வளவுதான், அந்த மீட்டர்ல நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் அதை கேட்டு நல்லாவே நடிச்சிட்டாங்க. அண்ட் டெக்னிக்கலா பார்த்தோம்னா இது வந்து ரொம்பவே ஒரு சவுண்டான, ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான சாலிடான ஒரு படம் தான். அவ்வளவு கிராண்டா இருக்கு படம் ஃபுல்லாவேவும். பாட்டு வந்து பெருசா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. கொஞ்சம் தமிழ் டப்பிங்ல பார்க்கும்போது சிரிப்பு வந்தது. அதுவும் அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சிரிப்பு தான் வந்தது. பட் தியேட்டர்ல இதெல்லாம் தவிர்த்து தியேட்டர்ல பார்க்கும்போது இது கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல எனக்கு பர்சனலா. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் பிஜிஎம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே நல்லா இருக்கு. வேற எதுவும் இந்த படத்துல வந்து பெருசா சொல்றதுக்கு இல்ல. ஓகே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு படம் போய் பார்க்கலாம், அந்த ரேஞ்சில தான் இந்த படம் இருக்கு. எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒன்லி மாஸ் மசாலா படம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல ராட்டினத்துல ஏறிச்சு கிருன்னு சுத்தி விட்டு ஒரு இறக்கு தள்ளினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படியே கிருன்னு போயிடும். நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். திரும்புற பக்கம்லாம் அடி தட்டி மிதி உததான். எனக்கு படம்னா கரெக்டா இருக்கணும், லாஜிக்கலா இருக்கணும், பிராக்டிக்கலா இருக்கணும்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே மண்ணை கவ விட்டுரும். இன்னொரு சைடு பார்த்தோம்னா புஷ்பா 1 எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் ஒன் மோர் திங்,
நீங்க இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த படம் ஆரம்பிச்சோடனே கிரிஞ்சுன்னு நீங்க லைட்டா ஃபீல் பண்ணிட்டீங்கனாலே போச்சு. படம் லாஸ்ட் வரைக்கும் கிரிஞ்சு தான். அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. டயலாகா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், சீனா இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்கிரீன் பிரசன்ஸாவே இருக்கட்டும், எல்லாமே கிரிஞ்சு தான். கிரிஞ்சுன்னு நினைச்சிட்டா எனக்கு என்னை பொறுத்தவரை ஓகே, ஒரு ஒரு ஓகே லெவலான ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான் இந்த புஷ்பா 2. தேர்ட் பார்ட்டுக்கு லீடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வந்து இன்னொரு பக்கம் ஒரு அலறல் சத்தம் தான் மண்டையில கேட்டுட்டு இருந்தது. அதுவும் யாரை வச்சு லீடு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் நிறைக்கையில ஒரு கேரக்டர் வச்சு கொடுப்பாங்க. அந்த கேரக்டர் பார்த்த உடனே ரைட், இப்பதான் கரெக்டான ட்ராக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்கா நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க. அது படம் பார்த்தவங்களுக்கு புரியும். அண்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க எதை நினைச்சு எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு யோசிச்சாங்கன்னே தெரியல. அதுவும் படம் பார்த்தவங்களுக்கு புரியும். இனிமே தப்பிக்கவே முடியாது. அண்ட் அதே மாதிரி இப்ப வர எல்லா இந்த பேன் இந்தியா பிலிம், எல்லா படமும் சொல்ல முடியாது, சில படங்கள் பாத்தீங்கன்னா இந்த பேன் இந்தியா பிலிம் அப்படின்னு சொல்லிட்டாலே பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த சாமி, அதாவது இந்த ஒரு டிவோஷனல் ரிலேட்டடா கொண்டு போயிடுறாங்க, இல்லாட்டி சென்டிமெண்ட் ரிலேட்டடா, இல்லாட்டி கேமியோஸ். இதை வச்சு அப்படியே கொண்டு போனாலே இது வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒப்பேத்திரலாம் நினைச்சிட்டாங்க. இதே மாதிரிதான் தீபாவளிக்கு சிங்க மகைன்னு சொல்லிட்டு ஒரு கலத்துக்கு நம்ம மண்டையில போட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ராமாயணம், இந்த ஒரு இதை வச்சு அப்படியே கொண்டு போயிருப்பாங்க.